அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யாக்கோபு 4வது அதிகாரம் அதில் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து நாம் வாழும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களே கிடைக்கும். அவர் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால அந்த பயபக்தி நமக்கு எப்போதுமே இருக்கணும். தெய்வத்தை குறித்த பயபக்தி இருக்கணும். பயம் மட்டும் இருக்கு, பக்தி இல்லை. பக்தி மட்டும் இருக்கு, பயம் இல்லை. அப்படி ஒரு நாள் வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு பலிபீடத்தில் நிற்கிங்களா? கர்த்தருடைய பலிபீடம். ஆண்டவரே சில விஷயங்களை என்னுடைய பாதரட்சியை எடுத்து போடு, அது நான் தங்குமா, நான் அது என்னுடைய பலிபீடம் என்று சான்று சொல்லியிருக்கார். அதனால சில சமயங்கள் பலிபீடத்திற்குரிய பலியை ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும், பலிபீடத்திற்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். ஏன் கர்த்தர் அது விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுத்துதான் ஆகணும். அது கர்த்தருக்கு பயப்படுது. எந்த காரியம் வேணும் சரி, ஒரு பாவத்தை நீங்கள் வெறுக்கிறீங்களா, அது கர்த்தருக்கு பயப்படுது. ஒரு செயல் நீங்கள் செய்யறதுக்கு முன்பு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்களா, அது கர்த்தருக்கு பயப்படுறது பயம். உங்கள் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போன சூழ்நிலை கூட தேவன் மீது நீங்க பற்றுதலா இருக்கீங்களா, அதுவும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயம். யாக்கோபு தன் வனாந்திரத்துல எல்லாவற்றையும் இழந்து போயிடுவேன், என் மனைவி பிள்ளைங்களை நான் இழக்க போதேன்னு சொல்லி அவன் கண்ணீர் வடிக்கும் பொழுது, தேவதூதன் வந்திருக்கும் பொழுது அவன் காலை பிடிச்சு கெஞ்சிறான், தன்னை தாழ்த்துக்கிறான், எல்லாவற்றையும் உயர்ந்திருக்கிறான். ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆடு மாடு செல்வங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். மனைவியை கொடுத்திருக்கிறார், மனைவிகளை கொடுத்திருக்கிறார். எல்லா காரியங்களும் இருந்து கூட அவனுக்குள்ளான காரியம் அவனுக்கு திருப்தி இல்லாதனால தெய்வத்தை நோக்கி தன்னை தாழ்த்தி கண்ணீர் வடிக்கிறான். இது அல்ல ஆசீர்வாதம், நீர் தாரும் ஆண்டவனே ஆசீர்வாதம் என்று அவன் கண்ணீர் வடிக்கும் பொழுது, அவன் தன்னை தாழ்த்தும் பொழுது தேவனோட முன்பு தரிசனமாக்கி அவன் வாழ்க்கையை மாற்றினார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் தன் மனைவி பிள்ளைங்களை எல்லாவற்றையும் அவன் இழந்து தவித்து தன்னுடைய பலன் எல்லாம் போகும்போது அவன் கண்ணீர் வடித்து அதற்கப்புறம் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்துல போய் நிற்கிறான். அதே போலதான் எசேக்கியா ராஜ்யா தன்னுடைய வாழ்க்கை முடியும் போதுன்னு சொல்லும்போது அவன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பு உத்தமனாய் நடந்தேன், அதை நினைவு கூறும் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை நீங்க ஆண்டவரிடத்துல தாழ்மையா இருங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தரிடத்தில் தாழ்ந்து போங்க. ஆண்டவருக்கு மிஞ்சி ஒரு காரியம் இல்லை. நீங்க பெருமை பாராட்டக்கூடாது. நீங்க கிறிஸ்தவன்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. அன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்கிறேன், சுவிசேஷம் சொல்றாங்களாம், அந்த வீடியோ எடுத்து இங்க பாருங்க, இப்படி குழந்தைங்களுக்கு பிச்சை கேட்கறான், இதை இந்த காசை நாங்கள் கொடுக்குறோம், இந்த மாதிரி நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் முகத்தை போட்டு அந்த மனுஷன் முகத்தை பார்க்கும் பொழுது ஐயோ என் இருதயமெல்லாம் உடைஞ்சு போச்சு. என்ன ஆண்டவனே, நீங்க இப்ப ஆண்டவர் எப்படியே செய்வார்? ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஒரு மனுஷியை கொடுத்து கூட ஆண்டவர் கேட்கிறார், எப்பா நீங்கள்லாம் பசுத்தமான அந்த பிள்ளையை தண்டிங்க அப்படின்னு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆண்டவரே அவ்வளவு இறக்கமுள்ள தெய்வமா இருக்கிறார். நீங்க எவ்வளவு இறக்கமா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். ஒரு மனுஷனை காரத்துல வச்சுட்டு சாப்பாடு கொடுக்குற எடுத்து காட்டுறாங்களாம். எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேளு, இப்படி செய்வார். அந்த மனுஷனை பார்த்து, எப்பா நீ எப்படி இருக்கிற, நீ சாப்பிட்டியா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உன் வாழ்க்கை மாறலையா, உன் வாழ்க்கை மாறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழி ஜீவ வழி, அந்த வழியுடைய பேர் இயேசு. அந்த இயேசுடத்துல உன்னுடைய வாழ்க்கையை குறித்து உயர்வை குறித்து நீ கேட்டுப்பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. உன்னை மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு. உனக்கு நல்ல சாப்பாடு தருவாரு, நல்ல உடை தருவாரு, உன்னுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவாரு. நீ பிச்சைக்காரனாய் தேவன் உன்னை அழைக்கல, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாருன்னு நீங்க சொன்னா அந்த மனுஷன் அவன் மாத்திரம் இல்லைங்க, அவன் போய் ஏகப்பட்ட பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு அவன் வாழ்க்கையவே ஆண்டவர் மாத்திடுறான். அப்படி சொல்லுங்க, தாழ்மையா இருங்க. அந்த மனுஷனோட சாப்பாடு இருக்கிறதுக்காக கையேந்து நிற்கிற ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவிக்குது ஒரு அவலட்சணமான நிலைமையா இருக்கக்கூடாது. தேவன் விரும்புவது போல சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். தேவன் விரும்புகிறது போல ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவது. நாம் ஆண்டோருக்கு முன்பு நீதியான காரியங்களை செய்வதுதான் தேவன் விரும்புவது. ஆண்டோருக்கு முன்பு நம்ம தாழ்மையாய் தேவனே ஒரு ஊழியம் நான் செய்யறதுக்கு முன்பு எவ்வளவோ மணி நேரம் ஆண்டோட சமூகத்துல இருந்துட்டு அண்ணனே என்று சொல்லுங்க, முடியும் பொழுது ஆண்டோட சமூகத்துல எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ பேசி இருக்கிறேன், நீங்க பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போவது. எல்லா ஊழியக்காரங்களும் அப்படிதான் செய்வாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லாரும் அதனுடைய பிரசனத்தை ஜோமணி முடிச்சுட்டு அந்த பலிபீடத்துல முட்டகால் போட்டு பாவியான மனுஷனையே என்னை பயன்படுத்தினேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க.
நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு பெருமைக்காகவும் பேருக்காகவும் ஆண்டவர்கள் கொடுத்த பணத்தை வைத்துக் கொண்டு நீங்க தான் பெரிய ஆளுக்குன்னு சொல்லி மற்றவருடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க. தேவன் நியாயம் கேட்பார். உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வேதனைப்படுத்துகிற காரியம் அவனுடைய ஏக்கமாய் போகும் பொழுது அதை தேவன் ஜெபமாய் ஏற்று உன்னை நியாயத்திற்க தேவன் கட்டாயம் செய்வார். ஞானமாய் வாழுங்க, தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க, யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க, யாரையும் துக்கப்படுத்தாதீங்க. உங்களை நியாயத்திற்க தேவன் உங்களை நியாயத்திற்கு காண்ற உங்களை வைக்கல, யாரையும் குறை சொல்வது காண்ற வைக்கல. தாழ்மையாய் இருந்து அந்தவனே இந்த ஜனத்தை நினைத்து பாருப்பா, எவ்வளோ வேதனைப்பா, எத்தனை காரியம் தான் நான் சகிக்குது அப்படின்னு சொல்லி கதறுதாங்கல்ல. தேசத்துல பாத்தீங்கன்னா எவ்வளோ வேதனை. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிற கையெல்லாம் பதறுது, ஒரு நியூஸ் சேனலை வைக்கிற கையெல்லாம் பதறுது. ஒரு நல்ல செய்தி கேட்காதா ஆண்டவனே, ஒரு நல்ல செய்தி கேட்காதா? எங்கு திரும்பினாலும் தீமைகளும் பாவங்களும் அக்கிரமங்களுமா தான் இருக்குமா? ஒரு நல்ல செய்தி கேட்காத ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கதறதும் இல்லை, தேவ சமூகத்துல கதறணும். நம்முடைய நல்ல செய்தி கேட்கும்படி செய்ய என் வாழ்க்கையில் இல்லை ஆண்டவரே, எந்த உலகத்தில் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கும். உலகம் முழுவதும் தீமைகள் நிறைந்திருக்கிறதுனால நான் சந்தோஷமாவே இல்லை, நான் துக்கத்தோடே இருக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு துக்கமாகவே இருக்குது. என் வாழ்க்கையில வேதனை பாடுகள் ஒவ்வொருத்தரவு இருக்குது. ஆனா என் ஜனம் ஒடுக்கப்படுவதை பார்க்கும் பொழுது என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு தாழ்மைப்படணும். அப்பொழுது ஆண்டவர் அதை நம்மளுடைய ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு தேசத்தையும் ஆசீர்வதிப்பார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். அதனால நம்ம ஆண்டவருக்கு முன்பு தாழ்மைப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள், எல்லா காரியத்திலும் தெய்வத்துக்கு முன்பு தாழ்மைப்பட்டு அவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாழ்மையான இருதயத்தை தாங்க, நல்ல இருதயத்தை தாங்க, பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை தாங்க சொல்லி கேட்போமா? அன்பு தரப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற ஆனமே கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வீரமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு இருக்கானே. உனக்கு முன்பு நாங்கள் தாழ்மையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்கு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தாழ்மையா இருக்கு தாங்க. கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் எங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க. யாரை பார்த்தாலும் அன்பு பாசமாய் பேச உதவி செய்யும். எங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குவாங்க, எங்களுடைய வாழ்க்கையை நிலைமையை மறுரூபமாக்குவாங்க. எங்க நிலைமையை மாத்திரமா தேசத்தில் எல்லாருடைய நிலைமையும் மறுரூபமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். தெய்வத்தை திருப்பேரால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்மை நான் முடிசூட்டுகிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொண்டு வருகிற ரட்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவதில் என்றைக்கும் விட்டு விலகாதீங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.